அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாத நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி நிறைய சேனலை கைட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது எல்லா தரப்பினருக்கும் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருப்பது, தொடர்ந்து சேனலை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எப்படி ஃபுட் இம்பார்ட்டனோ நம்ம சேனலுக்கு கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஒரு 2 நாள் ஃபுட் சாப்பிட்லாம், நம்ம ஹெல்த்து டோட்டலாக பாதிப்படையும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தானே நம்ம ஹெல்த்து ரெக்யூர் ஆகும். அது போல் தாங்க நம்ம சேனலும். நீங்கள் ஒன்ஸ் 2-3 நாள் போடலைன்னா அது ஹெல்த்து டோட்டலாக பாதிப்பாயிடும். திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன் கண்டென்ட்டை கொடுத்து நீங்கள் சேனலை க்ரோ பண்ணணும். நமக்கு உடம்பு சரியாமல் போச்சுன்னா ஒரே நாளில் குணமாகாது இல்லையா? நம்ம ஊசி போடணும், டேப்லெட் போடணும், ரெஸ்ட் எடுக்கணும். அண்டு உடம்பு சரியானாலும் நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்புறம் ரெக்யூர் ஆக ரொம்ப நாள் ஆகும். அதே போல் தான் நம்ம சேனலும். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில தப்புக்கள் நம்ம பண்ணவே கூடாது. இப்போது நம்ம உடம்பு சரியில்லை, ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் 3 வேளையாக கொடுக்குற மெடிசனை ஒரே வேளையில் லபக்குன்னு போட்டுக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும்? லபக்குன்னு போட்டுக்கிட்டால் ஓவர் டோஸ் ஆகி நம்ம க்ளோஸ்டு. அது போல் தான் நம்ம சேனல்லையும் ஒரே நேரத்தில் பல வீடியோவை அப்லோட் பண்ணால் அது கன்ஃபியூஸ்டு. அந்த சேனலுடைய ஹெல்த் பார்த்திங்கன்னா டோட்டல் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வீடியோவை எந்தெந்த ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிடும். அதாவது நம்ம உள்ளுக்கு எடுக்கிற மெடிசன் ஒரே அடியாக லவக்கன்னு வீங்கும் போது எந்தெந்த ஆர்கான்ஸ்க்கு என்னென்ன தேவை, எவ்வளோ டோசேஜ் தேவைன்ற அளவு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே பிரித்து நம்ம ஆர்கான்ஸ்க்கு கொடுக்கும். அது ஓவர் டோஸில் இன்னும் நமக்கு ஹெல்த் பாதிக்கும். அதே போல் தான் ஓவராக ஒரே டைமில் வீடியோவை போடவே கூடாது. இதை விட எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு யாராலுமே சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. எல்லா வீடியோவும் ஒரே நேரத்துலையும் போடக்கூடாது. சரிங்களா? இதே போல் தான் இன்னொரு கான்செப்ட், எல்லா வீடியோவும் ஒரே நேரத்துலேயும் டிலீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போது அதுவும் அப்படி தான். நமக்கு வயிறு வலின்னு போனால் டேப்லெட் தான் எடுக்கணும். அதுக்காக கிட்னி, குடல் எல்லாத்தையும் எடுத்துட்டால் ஒன்றுமே இருக்காது. அப்போது நம்ம டோட்டல் டெத். அது போல் நீங்கள் எல்லா வீடியோவும் ஒரே டைமில் டிலீட் பண்ணிங்கன்னா ஏஐ என்ன பண்ணணும்னா, இந்த சேனலில் ஏதோ தவறு நடக்குது, இந்த தவறு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இந்த ஓனருக்கு தெரியுமா இல்லை யாராவது ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி வியூஸை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் சில விஷயத்தை நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் சேனல் க்ரோ பண்ணணும், உங்களுக்கு சிறப்பான கேட்டகரியை கற்றுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.